ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஜேஜே வியூஸ். நம்ம இன்னைக்கு இந்த கல்யாண வீடுகள்லாம் கொடுக்குற இந்த ஒன் பார்ட் ரசம் சாதம் பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் நல்ல கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்பூன் கீ அண்டு ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். அந்த அந்த கீ வந்து அந்த ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்கும். அதனால் நல்ல ஒரு ஒரு 1-1.5 ஸ்பூன் கூட கீ ஆட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறீங்க. ஆட் பண்ணிவிட்டு, ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னா, நமக்கு ரசத்துக்கு தேவையான நார்மல் பொருட்கள் தான். அதை அப்படியே ஒன் பார்ட்டாக வைக்க போகிறோம். அதில் கடுகு முதல்ல போடுறோம். கடுகு முதல்ல போட்டு நல்லா அது பொரியிற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணோன்னா, அந்த அரிசியும் அந்த பருப்பு இருக்குது இல்லையா, பச்சை அரிசி பருப்பு, அதை வந்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கணும். அப்போ தான் அது நல்ல குழைய வேகணும். ரசஞ்சாதம் மட்டும் எப்போவுமே வந்து குழையணும். அதனால் அந்த இதை வந்து கொஞ்சம் ஊற வச்சு ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுருங்க. தண்ணியும் கொஞ்சம் நிறையாவே ஊற்றிடணும். அப்போ தான் வந்து நல்ல அந்த அரிசியே தெரியக்கூடாது. அது மாதிரி அது இருக்கணும். அதனால் அதை தனியாக ஒரு ப்ரிப்பரேஷன் வந்து தனியாக வந்து ஊற வச்சுருங்க அரிசியை. ஸோ இந்த கடுகு வந்து பாருங்கள் இப்போ நல்லா பொரியுது. கடுகு பொரியும் போது மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன், ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன், கொஞ்சம் நிறையாவே நல்ல காரம் வந்து இருக்கட்டும்னா காரசாரமாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து அது மாதிரி இதை போட்டுக்கிறோம். போட்டு இதுவும் வந்து நல்லா பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். தீஞ்சிடக்கூடாது. எல்லாமே கொஞ்சம் சிம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் இல்லைன்னா அந்த ஜீரகம் வந்து டக்குன்னு வந்து தீஞ்சிடும். அதனால் அது தீயாமல் இருக்கிறதுக்கு அது மாதிரி கொஞ்சம் சிம்மில் வச்சுருக்கணும். அதே சமயத்தில் அந்த மிளகு வந்து 1-2 வெடிக்க ஆரம்பிக்கணும். அது மாதிரி வந்து பார்த்துக்கணும். ஸோ அந்த மிளகு லைட்டாக அதெல்லாம் பொரியுது, ஜீரகம் பொரியும், மிளகு வந்து வெடிக்கும். ஸோ இதில் கொஞ்சம் ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் பூண்டு பல் போட்டுக்காங்க. அந்த பூண்டு வந்து ஆப்ஷனல். பூண்டு பிடிக்கும்னா போட்டுக்கலாம். ஏன்னா அது நல்லா அந்த வாசனை வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதனால் பூண்டையும் போட்டு இந்த ஸ்டேஜில் நல்லா வதக்கி விட்டுக்கணும். இதில் உங்களுக்கு ரெட் சில்லி வேணாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து க்ரீன் சில்லி போட்டிருக்கோம் அது மாதிரி. ஸோ இதில் நல்ல பொடியாக கட் பண்ண டொமேட்டோ 1-2 வந்து சைஸ்க்கு தகுந்த மாதிரி அதையும் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா அதை எல்லாத்தையுமே வதக்கி விட்டுறணும். ஓகே, நல்லா இப்போ அதுக்கு இந்த எண்ணெயெல்லாம் கொஞ்சம் நிறையா இருந்தால் தான் நல்லா வதங்கும். எண்ணெயும் நெய்யும் சேர்ந்தது அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கணும். ரொம்ப குறைச்சலாக இருந்ததுன்னா தீஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால் அது மாதிரி பார்த்துக்கிட்டு இப்போது நல்ல ஒரு லெமன் சைஸ் புளியை வந்து ஊற வச்சு கொஞ்சம் திக்காக கரைச்சி அந்த புளி தண்ணியை வந்து அதில் ஊற்றிடுறோம். ஸோ திருப்பி அதை வந்து கொதிக்க ஆரம்பிக்கும். கொதிக்க ஆரம்பிக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணோம். அது நல்லா கொதிக்கும். எஸ், அந்த புளியை நல்லா கரைச்சி நல்ல ஒரு லெமன் சைஸ் புளியை எடுத்துகிட்டு அந்த அந்த புளியோட இது தீர்ற வரைக்கும், சக்கையாற வரைக்கும் நல்லா கரைச்சி அதில் ஊற்றிடுறீங்க. அளவு வந்து என்ன அப்படின்னா, சாதம் எந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்களோ அதில் வந்து ஒரு 3 பங்கு அளவுக்கு தண்ணி இருக்கலாம். வெறும் தண்ணி ஊற்றினாலும் சரி, இந்த புளி தண்ணியாகவே கரைச்சி ஊற்றிட்டு பாக்கியை வந்து வெறும் தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ அது வந்து ஒரு 3 அளவுக்காவது இருக்கணும். அப்போ தான் வந்து நல்ல குழைய வேணும். ஸோ இப்போ வந்து அந்த ரசப்பொடி இருக்கு இல்லையா, ரசப்பொடி நான் முன்னாடியே போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். அது கொஞ்சம், அது ஒரு டேபிள் ஸ்பூன். மஞ்சள் பொடியும் கொஞ்சம் போட்டுக்கணும். திருப்பி இப்போ அந்த இதுக்கு தேவையான அளவு தண்ணி வந்து அளந்தே வச்சாச்சு. ஸோ அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 3 தண்ணி வேணும் இல்லையா, அதில் 1.5 பங்கு தண்ணி வந்து புளி தண்ணியில் ஊற்றிட்டோம் அப்படின்னா பாக்கி 2 தண்ணி வந்து வெறும் தண்ணியாகவே ஊற்றிக்கிறோம். இதை ஊற்றி எல்லாத்தையும் முதல்ல சரி பண்ணியாச்சு. சால்ட் வந்து தேவையான அளவுக்கு, கல்லுப்பு போட்டாலும் சரி, டேபிள் சால்ட் போட்டாலும் உங்களோட சௌகரியம், அந்த சால்ட்டை வந்து போட்டுரும். மஞ்சப்பொடியும் இப்போது போட்டுக்கிறோம். கல்லுப்பும் போடுறோம், மஞ்சப்பொடி எல்லாம் போட்டு நல்லா ஒரு ஸ்டிர் பண்ணி விட்டுருணும். இப்போ நல்லா ஒரு 2 கொதி வந்து கொதிக்கட்டும். ஏன்னா அந்த புளியோட இது வந்து என்ன தான் நீங்கள் வேக வைக்க போகும்போது பண்ணால் கூட முதல்ல ஒரு 2-3 கொதிச்சிடணும். அது வரைக்கும் அதை விட்டுறணும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ நான் ஆல்ரெடி ஊற வச்சுருக்கிற அந்த அரிசி அண்டு பருப்பு, இதை வந்து நல்லா களைஞ்சிட்டு அழகாக வந்து அதில் போட்டுருங்க. போட்டு இந்த கலவையோடு சேர்ந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இப்போ இதில் நீங்கள் அந்த தட் இஸ் ஒரு ஆவரேஜாக பார்த்துக்கோங்க. தண்ணி குறைச்சலாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி போட்டு ஊற்றிக்கலாம். ஏன்னா இது நல்லா குழைய வந்து நல்லாயிருக்கும். அப்புறம் இப்போ வந்து குக்கர் போட்டு மூடி ஒரு 3-4 விசில், உங்கள் வீட்டில் எவ்வளோ விசில் விடுவீங்களோ, நல்ல இப்போ வெண்பொங்கலுக்கெலாம் எவ்வளோ விடுவீங்களோ அந்த அளவுக்கு வந்து
விசில் விட்டுறணும். ஒரு 1, 2 விசில் எக்ஸ்ட்ரா ஆனாலும் ஒண்ணும் தப்பு இல்ல. ஏன்னா இது நல்லா குழையணும். அதனால நல்ல விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு, அப்புறம் ஸ்டாண்டிங் டைம் ஒரு 5 மினிட்ஸ் குடுத்துட்டு, மெதுவா திறந்து பார்க்கணும். பார்த்துட்டு, இப்ப இது இப்படி இருக்கு. இப்ப எங்க வீட்லலாம் இது அப்படியே சரியா இருக்கும்னு விடுறோம். இன்னும் கொஞ்சம் குழையணும் அப்படின்னா, அந்த மேஷர் வச்சு லைட்டா நல்ல இல்ல குழிக்கரண்டி வச்சு நல்லா மேஷ் பண்ணீங்க அப்படின்னா, நல்ல குழைவான இந்த கல்யாண வீடுகள்லலாம் போடுற ஒன் பாட் ரசம் சாதம் வந்து ரெடி ஆயிடும். ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க் யூ.